இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சமந்தி, நான் வெளிப்படையாவே கேக்குறேன், நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? புரியல. இல்ல, எங்க பொண்ணுக்கு நாங்க என்ன செய்யணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? நாங்க அதை பண்ணிடுறோம். சம்மந்தி, நீங்க இப்ப கேட்டத பிரபு மட்டும் கேட்டிருந்தான்னு வச்சுக்கோங்க, இந்த கல்யாணமே வேணான்னு கல்யாணத்தையே நிறுத்திருப்பான். ஏன்னா அவனுக்கு இந்த வரதட்சணை வாங்குறதும் பிடிக்காது, குடுக்கறதும் பிடிக்காது. இருக்கிறவங்க குடுத்துருவாங்க சம்பந்தி. இல்லாத வீட்டு பொண்ணுங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு கல்யாணத்துக்கு வசதி இருக்கிறவனும் வருவான், இல்லாதவனும் வருவான். நாம மேடையில பகுமானமா நகையையும் வரதட்சணை பணத்தையும் கொடுத்துக்கிட்டு இருந்தோம்னா அத பார்த்து அவங்களும் தான் தகுதிக்கு மேல செய்யணும்னு யோசிக்க மாட்டாங்களா? முதல்ல வசதி இருக்கிறவங்க வரதட்சணை கொடுக்கறத நிறுத்தணும் சம்பந்தி. அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா இது ஒழியும். தயவு செஞ்சு இனிமே இத பத்தி என்கிட்ட பேசவே பேசாதீங்க. எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு சம்பந்தி. இது பெரிய அந்தர்பல்ட்டியா இருக்கே. அவ்வளோ நல்லவங்களா இவங்க? நடிக்கிறாங்களோ? எனக்கு ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் இருக்குமா? சொல்லுங்க. கல்யாணத்தை முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சிம்பிளா பண்ணுங்க. அதுல நான் கொடுத்த பணத்தை கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க. கல்யாணத்தை கிராண்டா பண்ற செலவுல 4 ஏழை பாளைங்களுக்கு உதவி பண்ணிட்டு போலாமே. உங்க பொண்ணுக்கு நீங்க செய்ய ஆசைப்படுற மாதிரி என் பையனுக்கும் நான் செய்ய ஆசைப்படுறது இந்த பணம் மட்டும் தாமா. இத வேண்டான்னு மட்டும் சொல்லிடாதீங்கம்மா. ரொம்ப பெருமையா இருக்குமா. என் பேத்தி எப்படிப்பட்ட குடும்பத்துல போய் வாழணும்னு நினைச்சனோ அதே மாதிரி குடும்பமா நீங்க இருக்கீங்க. இனி எங்க வர்ஷினிய பத்தி எந்த கவலையும் இல்ல. எங்க என் மருமகளை நான் பார்க்கவே இல்லையே. வர்ஷினி, வர்ஷினி. அத்தை, ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. நல்லா இருமா. இப்ப எப்படிமா இருக்க வர்ஷினி? நேரத்துக்கு சாப்பிட்டு நல்லா தெம்பா இருக்கணும், புரியுதா? சம்மந்தி, கொஞ்சம் 3 வேளையும் இவ்வளவு கவனமா சாப்பிட வைங்க. ஆளு ரொம்ப மெலிஞ்சு போயிருக்கா பாருங்க. அது ஒண்ணும் இல்லம்மா, உங்க வீட்டுக்கு வந்தா ஆட்டோமேட்டிக்கா அப்படி ஏறிடுவா. கல்யாணம் ஏக்கும். தமிழ், அப்போ நான் கிளம்புறேம்மா. போயிட்டு வரேம்மா. போயிட்டு வரேங்க. போயிட்டு வரேன். வரேம்மா. போயிட்டு வரேம்மா. என்ன வர்ஷினி? ஏன் முதா இவங்களையா பணத்தாசை பிடிச்சவங்கன்னு சொன்ன?